ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எல்சிடி பற்றி பார்ப்போம். எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16:2 எல்சிடி. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு எல்சிடி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பஸ்ஸுனா என்னென்னு பார்த்துப்போம். பஸ் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒயர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது பேர் தான் பஸ்ன்னு சொல்லுவாங்க. bunch of wires used to transmit data from one device to another device is called as bus. ஓகே, நம்ம பஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு டிவைஸ்லேருந்து சிஸ்டத்துலேருந்து டேட்டாவை வந்து எல்சிடியில் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? பஸ்ஸஸில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அட்ரஸ் பஸ்ஸை பற்றி பார்ப்போம். அட்ரஸ் பஸ்னா இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், அந்த கண்டென்ட் எந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது அட்ரஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு அட்ரஸை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன், அதில் வந்து ஒரு டேட்டா போய் உட்காரணும், அப்போ ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் தான் வந்து டேட்டா பஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் டேட்டாவும் போனதுக்கப்புறம் அந்த டேட்டா அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறது பேர் தான் கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 3 டைப் ஆஃப் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜம்பர்ஸ் கூட பஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஒயர்ஸ் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இதை கூட பஸ்ன்னு தான் சொல்லுவாங்க.